எப்பவுமே நம்ம ட்ரிப்புக்கு போறப்பலாம் வண்டியில நீட்டா கழுவி கிளீன் பண்ணி தான் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி இன்னைக்கு நீட்டா கிளீன் பண்ணியாச்சு. நம்மளுமே குளிச்சுட்டு நீட்டா கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம லோக்கல் ட்ரிப் தான் போக போறோம். நம்ம கெஸ்ட் சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அதுவும் நம்ம வண்டி வேணும்னு சொல்லி நமக்கு கால் பண்ணி புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம கெஸ்ட் ஹோட்டல் ராயல் எம்பசில தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. கெஸ்ட்டுமே சொன்ன டைமுக்கு நாமளும் கரெக்டா வந்துட்டோம். நம்ம கெஸ்ட்டுமே சென்னையில இருந்து வந்திருக்கதால எங்களுக்கு ரூட்டெல்லாம் தெரியாது. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான கோயிலுக்குலாம் நீங்க தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னாங்க. கவலையை விடுங்க சார், என்னையும் காரையும் நம்ம வந்துட்டீங்க, கடவுளோட தரிசனம் உங்களுக்கு சிறப்பா கிடைக்குன்னு சொல்லிட்டு நானும் கெஸ்ட்டை பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம நட்டாட்ரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போறோம். இந்த கோவில் காவேரி ஆறுக்கு நடுவுல இருக்கனால நட்டாட்ரீஸ்வரர்னு பெயர் வந்துச்சு. இந்த கோவில் அகத்தியரால வழிபட்ட கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல மன்னர் காலத்து கல்வெட்டெல்லாம் இருந்துச்சு. இந்த கோவிலும் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில்ன்றனால நானும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டேன். தண்ணியை பார்த்த உடனே நம்ம கெஸ்ட்டுமே பரிசல் சவாரி போனா நல்லா இருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பரிசல் சவாரி பண்றதுக்கு நம்மள ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே கோயிலை சுத்தி வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்தபடியா நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா கொடுமுடிக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா தமிழ்நாட்டிலே மும்மூர்த்திகளை கொண்ட ஒரே கோவில்னு சொல்றாங்க. மும்மூர்த்திகளான விஷ்ணு, பிரம்மா, சிவன் ஆகிய 3 சாமிகளுக்கும் தனித்தனியா சன்னதி இருக்கிறதா இந்த கோயிலோட சிறப்பு. நம்மளும் கொடுமுடி மகுடேஸ்வரர் சாமி தரிசனம் பண்ணிட்டு நேரா சென்னிமலை வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்மளும் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ரோடுமே பைபாஸ் ரோடு மாதிரி சும்மா பளபளன்னு போட்டு வச்சிருந்தாங்க. பழைய ரோட விட அது நல்லாவே அகலமாவே இருந்துச்சு. 2 வண்டி தாராளமா போயிட்டு வரலாம். கோவில் வாசல்லே கஸ்டமர் இறக்கி விட்டாச்சு. நம்மளும் காரை பார்க்கிங்ல போட்டு சாமி தரிசனம் பண்ண கிளம்பியாச்சு. இந்த கோவில் காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணி நைட் 8 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்களாமா. மத்த கோவில் மாதிரி மதியமாச்சுன்னா நட சாத்துறதே இல்ல, ஓப்பன்ல தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தரிசனம் பண்ண வர்றவங்க காலையில 6 to நைட் 8 மணிக்குள்ள எப்ப வேணாலும் வந்து தரிசனம் பண்ணலாம். கந்தன் இருக்க கவலை எதற்குன்னு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். லஞ்ச் டைம் ஆனனால லஞ்ச் சாப்பிடறதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நான் சாப்பிட ஆர்டர் பண்ணியிருந்தது நான் பிளஸ் கடாய் பன்னீர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கெஸ்ட்டுமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. மறுபடியும் ஆன்மீக பயணத்தை தொடங்கியாச்சு. ஆன்மீக பயணத்துல அடுத்ததான் நம்ம எங்க போறோம்னா திருச்செங்கோட்டுல இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு தான் போறோம். இந்த மலை ரோடுமே ரொம்ப சின்ன ரோடு தான், அகலம் கம்மியா இருக்கும். நம்ம ஏறும்போது இறங்கும் போதும் கவனமா தான் போகணும். இந்த மலைப்பாதையிலுமே காரை தவிர வேற எந்த வண்டிக்குமே அலௌட் இல்ல. பஸ், கோச், டெம்போ டிராவலர் போன்ற வண்டிகளுக்கு மேல போறதுக்கு அனுமதியே கிடையாது. பொதுமக்களுமே அர்த்தநாரீஸ்வரர் வழிபடுறதுக்கு மேல போறதுக்கும் கீழே வர்றதுக்கும் பஸ் வசதியுமே இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம கெஸ்ட்டுமே சேஃபா கூட்டிட்டு வந்து கோயில் வாசல்லே டிராப் பண்ணியாச்சு. நம்மளும் வண்டியை பார்க்கிங்ல போட்டு நானும் சாமி கும்பிட வந்துட்டேன். இந்த கோவிலுமே 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சிற்ப கலைகளை நீங்க வேற எந்த கோயிலுமே பார்க்க முடியாது. ஒவ்வொரு சிற்பங்களுமே அப்படியே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த கோவில ஏன் அர்த்தநாரீஸ்வரர் சொல்றாங்கன்னா பார்வதி தேவியும் தவம் இருந்து சிவனோட பாதியை பெற்று ஆண் பாதி பெண் பாதியா இணைந்து ஒரே உருவமா காட்சி அளித்த கோவில் தான் இந்த கோவில். அதனாலதான் இந்த கோவில அர்த்தநாரீஸ்வரன் சொல்றாங்க. நானுமே சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன். ஈவினிங் டைம் போனனால கூட்டமே இல்ல, ஃப்ரீயா தான் இருந்துச்சு. நம்ம கெஸ்ட்டுமே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. நாங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டோம். நம்ம கெஸ்ட்டுமே ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் பிக்கப் பண்ணோம். அதே மாதிரி நைட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ண போறோம். நைட்டு 9:45 ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ல அவங்க சென்னை போறாங்க. நம்மளை நம்பி வந்த கெஸ்டையுமே ரொம்ப சேஃபா டிராப் பண்ணியாச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அப்படியே நம்மளை ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.